ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஆக்ஷன் ஈவெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து கார்டர்ஸ் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்டிங்னால் என்ன, யாரெல்லாம் கார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை அப்படின்னா என்ன அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல நினச்சிக்கிறேன். இன்னையிலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 100 நாளைக்கு வந்து ஏதாவது கண்டென்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஆனால் என்னென்ன கண்டென்ட் போடுறதுன்னு கொஞ்சம் ஐடியா இல்லை. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெய்லியும் ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு பார்ப்போம். ஏதாவது வீடியோ ரீச் ஆகுதா, அதாவது அந்த 100 டேஸில் போகிற வீடியோஸ் ஏதாவது ஒன்றாச்சும் ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். யாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு டேஞ்சரான வந்து சைபர் க்ரைம், அதாவது உங்கள் மேலே சைபர் க்ரைம் கேஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஜெயிலுக்கும் போகலாம். ஸோ யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கார்டிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, கார்டிங்னா ஸ்டோலன் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஃபேக் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. அதாவது ஃபேக் ட்ரான்சாக்ஷன் சொல்ல முடியாது, அந்த கார்டில் வந்து காசு இருக்கும், நம்ம ஆனால் இல்லீகலாக அது நம்மளோட கார்டு இருக்காது, வேறு ஒருத்தவங்களோட கார்டை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணி அதான் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிறது. இது எப்படி நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து நார்மலாக யூஸர்கிட்ட வந்து அந்த கிரெடிட் கார்டு டேட்டாவெல்லாம் வந்து ஹேக் பண்ணுவாங்க. எப்படின்னா, நிறையாவது ஃபேக் வெப்சைட், அதாவது ஆன்லைனில் டேட்டா எதாவது லீக் பண்ணுறது, அது போல் அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அதை வந்து நார்மலாக நம்மளை போல் யூசர்ஸ் வந்து வாங்கும்போது அந்த டேட்டாவை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த கார்டு நம்பர், சிவிவி, அப்புறம் யார் பேரில் அந்த கார்டு இருக்குது, அப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் இது போல் கேமுக்கு டாப்அப் பண்ணுறது, அது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்டு வாங்குறேன்னா, அதாவது 1000 ரூபா கொடுத்து ஒரு கார்டு வாங்குறேன்னா, அந்த கார்டில் மேபி 10,000 ஆர் 20,000 அது போல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம அந்தளவுக்கு இப்போ ஒரு மந்த்லி போடுற இடத்த நம்ம வந்து 20 to 30 மந்த்லி போடலாம். ஸோ இதுதான் வந்து கார்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது ஃப்ரீ ஃபயரில் யாரெல்லாம் இந்த கார்டிங் யூஸ் பண்ணுறதுக்கான சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா கார்டிங் யூஸ் பண்ணால் வந்து மைனஸ் டைமண்டில் விடுன்னு சொல்லுவாங்க. அது ஆனால் கன்ஃபார்மானு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் வந்து கார்டிங் மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது போல் இந்த பேட்ச் வாங்கி அதாவது ரீஜனில் வர்றது. ஏன்னா சப்போஸ் ஐடியே மைனஸில் போட்டாலும் அந்த வாங்கின பேட்ச் அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இது தான். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து லீடர் போர்டு உள்ள போயிடலாம். மோஸ்ட்டாக இந்த ரீஜன் டாப்பில் இருக்கவங்களாம் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அந்த டைமில் எஸ்கே சபீர் பாஸ்னு வந்து பாருங்கள், லோகேஷ் கேமர்லாம் வந்து இது பண்ணாங்க. இப்போது இந்த ஐடியா பாருங்கள். இந்த ஐடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 33 லெவல் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா 6000 பேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக விளாடவும் இல்லை, ஒரு 2 போயா பாஸ் மட்டும் போட்டிருக்கு, அவ்வளோதான். 6000 பேட்ச். இந்த எல்லா ஈவெண்ட்டும் ப்ரைம் 8. நெக்ஸ்ட்டாக இருக்க ஐடி பாருங்கள், அதுவும் எப்படி கம்மி லெவல் தான் பாருங்கள், 38வது லெவல் தான். ரியல் அக்கௌண்ட்டு கூட இல்லை, ஃபேக், அதாவது சும்மா ஜஸ்ட்டு பாட் ஐடி சும்மா விளாண்டுருக்காங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு இல்லை. இதே போல் தான் மோஸ்ட்டாக இந்த பேட்ச் வாங்குறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த இதனால் நம்ம ப்ரைம் 8ம் சீக்கிரமாக போய்க்கலாம். பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டு பாட் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் அந்த சேனலில் போய் பார்த்தேன், அது யூடியூப் சேனல். அதில் பார்த்தோன்னா இதோட ஒரு பாட் அக்கௌண்ட் தான் இருக்குது, இருந்தாலும் இந்த ப்ரைம் 8 இந்த அக்கௌண்ட் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த யூஐடிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட்டு இது சீசன் போட்டு பார்க்கலாம், அது அந்த அக்கௌண்ட்டு இருக்கா இல்லை பேன் ஆகிடுதா அதில் தெரிஞ்சிடும். நம்ம கார்டிங் யூஸ் பண்ணால் வந்து அக்கௌண்ட்டு, அதாவது மைனஸ் டைமில் போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிவிட்டு. ஸோ கார்டிங் யூஸ் பண்ணால் மோஸ்ட்டாக வந்து இது பண்ணிவிடுவாங்க மைனஸ் டைமண்ட். இந்த கார்டிங்கே வந்து நிறையா பேர் வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க. எப்படின்னா வச்சுங்களேன், ஒரு கார்டை வாங்கி இப்போ அவன் 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ தான் வாங்குவான். இங்கே விற்கும் போது பார்த்தோன்னா நம்மள்கிட்ட அதிகமாக விற்பான், அதாவது 5K 6K அது போல். அதில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, இதை போல் 50 to 60K இருக்கும், இல்லை 30 to 40K இருக்கும். நீங்கள் நிறைய இடத்த பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ப்ளே ஸ்டோரில் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 5000 ரூபா பேலன்ஸ் இருக்கும், ஆனால் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தருவான். அது ஏன் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது அவன் 5000 ரூபாய்க்கு அவனே டாப்அப் பண்ணலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம், இருந்தாலும் அவன் 500 ரூபாய்க்கு தருவான்.
அதே போல் நிறையா மேக்ஸ் பண்ணுற இது இப்போது 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் ஒரு கன்று மேக்ஸ் பண்ணி தரோம், 2000 ரூபா கொடுத்தா ஒரு 2 கன்று மேக்ஸ் பண்ணி தரோம், இது போலயும் சொல்லுவாங்க. எப்படி நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள், 12,000 டைமண்டு ஆனால் எப்படி 1000 ரூபாய்க்கு பண்ண முடியும்? ஒரு கன் மேக்ஸ் பண்ணால் மேக்ஸிமம் 12,000 டைமண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் வந்து கார்டிங்கில் தான் வரும். சரி ப்ரோ, அப்போ அது போல் பண்ணும்போது எங்கள் ஐடி மைனஸ் டைமண்டில் விழாதா அப்படின்னு கேட்குறீங்கன்னா பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது இவங்களாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக வந்து அதாவது நம்ம டாப்அப் பண்ணுறப்போ டேரெக்டாக அந்த கார்டை வச்சு டாப்அப் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரெடீம் கோடு வந்து நம்ம வாங்கிக்கலாம். ரெடீம் கோடாக நம்ம வாங்கும்போது அந்த வெப்சைட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டை வேணால் இது பண்ணலாமே தவிர நமக்கு இந்த கேம் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ நம்ம வந்து அந்த ரெடீம் கோடை யூஸ் பண்ணி டாப்அப் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் வந்து மோஸ்ட்டாக மைனஸில் விழாது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. சரி, இதுக்கு மேலே வந்து கார்டிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த கார்டிங் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக விட்டுடுங்க. அது வந்து ஒரு சைபர் க்ரைம். நீங்கள் வேணால் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாலாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட்டு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வேணால் வந்து நம்மளாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஏதாவது எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம். அதே போல் இதுக்கு இந்த கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஏதாவது எப்படின்னு தெரியணும்னா அதுக்கும் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், டாடா பை பை, see you. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன்.